பழனி பஞ்சாமிர்தம் குறித்து அவதூறு பரப்பியதாக கைது செய்யப்பட்ட இயக்குநர் மோகன் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், மேலதிக விவரம் என்ன? திரௌபதி, ருத்ர தாண்டவம் உள்ளிட்ட படங்களை இயக்கியவர் மோகன்ஜி. இவர் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில ஏற்கனவே திருப்பதி கோயில் லட்டில் கலப்படம் இருப்பதாக எழுத குற்றச்சாட்டு குறித்தான கேள்விக்கு பதில் அளிக்கும் போது, தமிழகத்தில் இருக்கக்கூடிய பழனி கோவிலில் வழங்கப்படக்கூடிய பஞ்சாமிர்தத்திலும் கலப்படம் உள்ளது. குறிப்பாக கருத்தடை மாத்திரைகள், ஆண்மை குறைவுக்கான மருந்துகள் ஆகியவை கலக்கப்படுவதாக அவர் அந்த பேட்டியில கூறியிருந்தார். இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அவர் மீது உரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை கூறிய அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் சமூக வலைதளம் மூலமாக குரல் எழுப்பி வந்தனர். இந்த நிலையில தொடர்ந்து தமிழக கோயில்ல, அது குறிப்பாக பழனி கோயிலில் வழங்கப்படும் பஞ்சாமிர்தம் குறித்த அவதூறான கருத்து பரப்பியதாக இயக்குனர் மோகன்ஜி மீது திருச்சி மாவட்ட சமயபுரம் காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் இன்று காலை சென்னை சென்று சென்னையில் அவருடைய இல்லத்தில் இருந்த மோகன்ஜியை கைது செய்து திருச்சிக்கு அழைத்து வந்தனர். சமயபுரம் காவல் நிலையத்தில் அழைத்து அங்கு அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது அவர் திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குற்றவியல் நீதிமன்றம் எண் 3 நீதிபதி முன்பு அவர் இன்னும் சற்று நேரத்தில் ஆஜர்படுத்த உள்ளார். ஆஜர்படுத்திய பின்பு இந்த வழக்கு குறித்தான விசாரணையானது தொடங்கி நடைபெற இருக்கிறது. அந்த விசாரணை முடிந்த பின்பு இவர் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்படுவாரா அல்லது ஜாமீனில் விடுவிக்கப்படுவாரா என்பது குறித்து தெரிய வரும். தற்பொழுது நீதிபதி முன்பு ஆஜர்படுத்துவதற்காக அவர் காக்க வைக்கப்பட்டிருக்கார். இன்று காலை 8 மணி அளவில் சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்ட அவர் திருச்சி மாவட்டம் சமயபுரம் காவல் நிலையத்தில் விசாரணை அவரிடம் செய்யப்பட்டு தற்பொழுது நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டிருக்கார். விவரங்களுக்கு நன்றி இஸ்லாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.